இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நாங்கள் நாகர்கோவில் மார்க்கெட்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். காய்கறி ரேட் ரொம்ப அதிகமாயிட்டு என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கோம், அதோட விலை நிலவரம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பீன்ஸ் 1 கிலோ வாங்கியிருக்கேன், அது 70 ரூபா. சேனக்கிழங்கு 600 கிராம் 48 ரூபா. உருளைக்கிழங்கு 1,5 கிலோ 120 ரூபா. 1 கிலோ 80 ரூபா ரேட்டு, 60லேருந்து 80 ஆகிட்டு. அதாவது உருண்டை பச்சை மிளகா, நீளம் இல்லை, உருண்டை பச்சை மிளகா 300 கிராம் 30 ரூபா. கேப்சிகம் 100 கிராம் இருந்தது, அது 8 ரூபா. புடலங்காய் 350 கிராம், அது 21 ரூபா. வெண்டைக்காய் சாதா வெண்டைக்காய் 550 கிராம் இருந்தது, 22 ரூபா ஆச்சுது. கேரட் 3/4 கிலோ 90 ரூபா. சவ் 1 400 கிராம் 24 ரூபா. நாட்டு வெண்டைக்காய் 200 கிராம் 10 ரூபா ஆச்சுது. பீட்ரூட் 900 கிராம் இருந்தது, 48 ரூபா. முட்டைக்கோஸ் 900 கிராம் 54 ரூபா. வெள்ளரிக்காய் 1 30 ரூபா. தக்காளி 1 கிலோ 35 ரூபா. நாட்டு கத்திரிக்காய் 600 கிராம் 36 ரூபா. பேயன் வாழைக்காய் 5 எண்ணம் எடுத்தேன், அது 35 ரூபா. சின்ன வெங்காயம் 1 கிலோ 80 ரூபா, 60 ரூபாயில் இருந்தது 80 ரூபா ஆயிட்டு. இஞ்சி 600 கிராம் 120 ரூபா, அது 200 ரூபாயிலே தான் இருக்குது. நாட்டு பூண்டு, அதாவது நல்ல பூண்டு 700 கிராம் 294 ரூபா ஆச்சுது. 3 சைஸில் இருக்குது, 240, 350, 450 இந்த ரேட்டு. பல்லாரி 1 கிலோ 60 ரூபா வச்சு 5 கிலோ 300 ரூபா, மொத்தம் 1475 ரூபா ஆச்சுது. நம்ம என்னென்ன காய்கறிகள் எடுக்கோமோ, எந்தெந்த அளவில் எடுக்கோமோ அதை கொடுக்கும்போது அதை அப்படியே நிறுத்து அதுக்குள்ள ரேட்டு போடுவாங்க. இந்த விலை அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா, உங்கள் ஊர் மார்க்கெட்டில் எல்லாம் என்ன ரேட்டில் காய்கறிகள் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.